இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம ட்ரீம் பைக்கான ஒரு சூப்பர் பைக், ஒரு KTM, R15 இல்லைனா ஒரு ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா அது காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்ம லோன் போகணும், இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கௌஷிக் சார் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிற பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் ஒரு 4 லட்ச ரூபா காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த பிளான் கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குல்ல. இது என்னது, இது எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டாக ஃபினான்ஸை பிளான் பண்ணுறதுங்கிறத நம்ம கௌஷிக் சார்ட்டே கேட்டுக்கலாம். கௌஷிக் சாருடைய வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வரவேற்கிறேன். நான் பிரவீன் சென் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் காலேஜ் படிக்கும்போது டு பி ஃப்ராங்கா எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் முட்டி மோதி அப்பாச்சி பைக் வாங்கணும் நான்லாம் போராடி பார்த்துட்டேன் சார். கோயம்புத்தூர்ல படிச்சனால அந்த கொடிசியா ரோட்லாம் அந்த பைக் எடுத்துக்கிட்டு ஓட்டினா சீனா இருக்கும், எங்கள் பசங்களாம் வச்சிருக்காங்களேன்னு போராடி பார்த்துட்டேன். வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அண்ட் நான் சம்பாரிச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு ஆக்சுவலி நமக்கு. பட் ஆனால் நமக்கு இந்த ஸ்மார்ட்டாக ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது சார், டு பி ஃப்ராங்கா. இப்போ நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு என்னன்னா, இது எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணனா கடைசியில் எனக்கு இதை பற்றி நான் இப்போ யோசிக்கும் போதே ஐயோ இதெல்லாம் அப்போ இல்லையான்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க சார். இதை பற்றி நான் சொல்கிறத விட டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சார். நீங்கள் பிளான் அப்படியே ஒன்றா வைங்க. நான் நடுவில் எதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்குறேன் சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, ஆடியன்ஸ் நடுவில் எதுவும் நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக பிளான் கேளுங்க. நோட் புக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து பிளான் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற கோட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அவங்க எல்லாமே இன்னைக்கு நினைச்ச உடனே இன்னைக்கே நடந்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்காவாசி ப்ராப்ளத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் பையிங். இப்போ ஒரு ஃபோன் பார்க்குறாங்கன்னா இமீடியட்டாக போய் ஃபோன் வாங்குறாங்க. கையில் காசும் இருக்காது, போய் EMI போய் வாங்குறாங்க. அவங்க 14% 18% அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே மாதிரி எந்த பொருள் நினைச்சாலும் ஒரு பர்சனல் லோன் எடுத்து வாங்குறது, இந்த மாதிரி EMI லோன் எடுத்து வாங்குறது, இந்த மாதிரி போகிறதுனால ப்ராப்ளம் தான் வருது உங்களுக்கு. சில பேர் தகுதிக்கு மீறி அவங்க 10,000 தான் சம்பாதிப்பாங்க, 15,000 தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் கொண்டு போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா பைக்கை வாங்குறது. சார் அந்த நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் சார். ஒரு அம்மா வந்து பூ விற்கிற அம்மா வந்து அந்த பையன் வந்து டார்ச்சர் பண்ணி எனக்கு பைக் வாங்கியே கொடுக்குன்னு சொல்லிட்டு 2-3 மாசமா சாப்பிடாம அடம் பிடிச்சி கடன் வாங்கி பைக்கு வாங்குற சினாரியோஸ்லாம் இருக்கு. இல்லை நான் வந்து டெல்டா மாவட்டம் சேர்ந்தவன். எங்களுக்கு பக்கத்தில் வயல்லாம் இருக்குது. அந்த வயலுக்கு பக்கத்தில் வேற ஒருத்தரோட இடம்லாம் இருக்குது. அந்த வயலை விற்று ஒரு பையன் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பைக்கு வாங்க சொல்லிலாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே 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 சரி. இல்லை சார், நான் நிறைய நியூஸும் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து அந்த வண்டியை வாங்கும்போது அந்த பையன் முகத்தில் சந்தோஷம் இருக்கும். பட் ஆனால் அவங்க அப்பா அம்மாவுடைய முகத்தில், அவங்களுடைய முகத்துலங்கிறது அவங்க மனசில் என்னென்ன தோணி இருக்கும் அப்படின்றது கற்பனை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இதே ஏண்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நானும் ஒரு யங்ஸ்டராக மேபி மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் சரி ஓகே அப்படி தான் வண்டி வாங்கணுமா, இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணலாம். அந்த ப்ராப்ளத்துக்காக தான் இந்த சொல்யூஷனை நம்ம கொண்டு வரோம். என்ன சொல்யூஷன்னா, நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, உங்களை நீங்களே டிபெண்ட் பண்ணீங்க. ஆனா இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நீங்க போகக்கூடாது. ஓகே ஓகே. அதாவது நான் நினைச்ச உடனே இந்த பைக் வாங்கணும்னா நினைச்ச உடனே இந்த பைக் வாங்கிடக்கூடாது. ஸோ ஒரு 5 வருஷம் பொறுமையா இருந்துட்டு இதை வாங்குறது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். எல்லாருக்கும் ஃபேமஸா நீங்க இருக்க 2-3 பைக் நீங்க சொன்னீங்க. R15, KTM, ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் சொன்னீங்க. ஒரு ராயல் என்ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து 2,15,000 அதோட காஸ்ட். ஆமாங்க சார். நீங்க 2,15,000 ரூபாய்க்கு நீங்க அந்த பைக்கை ஃபுல்லா ஆன் ரோட் பிரைஸ்ல நீங்க வந்து EMI வாங்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் EMI ஆகும். ஆமாங்க சார். மொத்தமாக 5 வருஷத்துல ஒரு 3 லட்ச ரூபா நீங்க கட்டியிருப்பீங்க. ஆமாங்க சார். நான் சொல்லக்கூடிய பிளான் என்னன்னா, இன்னைக்கு பைக் வாங்காம ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் சேமிச்சுட்டு வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு அந்த பைக்கை வாங்கலாம். நீங்க என்ன கேட்பீங்க, இப்ப 5 வருஷம் கழிச்சு பைக் இதே விலை இருக்காது, பைக் விலை ஏறி இருக்குமே, வருஷம் பைக் விலை ஏறுது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். இப்போ இன்னைக்கு 2,15,000 இருக்கக்கூடிய பைக்கு நம்ம லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அதோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் வச்சு பார்த்தோம்னா 5 வருஷம் கழிச்சு 2,80,000 இருக்கும். இந்த 2,80,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு லோன் போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட EMI வந்து ஒரு 5,800 இருக்கும். ஓகேங்க சார். ஓகே. நான் என்ன சொல்றேன், இந்த 5,800 ரூபாயை ஒரு ரவுண்ட் பண்ணி 6,000 போட்டு இன்னி தேதியிலேருந்தே நீங்க பைக் வாங்கின மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு SIP நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு SIP போர்ட்ஃபோலியோல ஒரு 2-3 ஃபண்ட் ப்ராப்பரா அலோகேட் பண்ணி ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஓகே. 5 வருஷம் கழிச்சு இந்த SIP நீங்க முடிக்கும் பொழுது உங்க கையில 4,98,000 பணம் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா ஆனா நம்ம பிளான் பண்ணது வந்து 2,80,000க்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பைக். ஆனா கையிலே 5 லட்ச ரூபாய் கிட்ட பணம் வந்துரும். ஆமா. ஏன்னா நீங்க இந்த பைக் 5 வருஷம் கழிச்சு 2,80,000 ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு EMI 5,800 இருக்கும். அந்த 5,800 நீங்க இன்னைக்கே 6,000 நீங்க SIP இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஃபண்ட் வேல்யூ 4,98,000 இருக்கும். ஓகேங்க சார். ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 4,98 வச்சுக்கிட்டு அன்னி தேதிக்கு 2,80 இருக்கும் ராயல் என்ஃபீல்டு, அதை வாங்கிக்கலாம். இல்ல நான் 4,98க்கும் பெரிய பைக், இதோட பெரிய பிராண்டு, இதோட பெரிய சிசி உள்ள பைக் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதையும் வாங்கிக்கலாம். ஓகேங்க சார். ஆனா ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்புள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகே ஓகேங்க சார். பணம் வந்துருச்சுங்கிறதுனால நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணி அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பத்தி பேசியிருக்கோம், இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இந்த 4,98க்கு இந்த 2,80 கொடுத்து ராயல் என்ஃபீல்டை நீங்க வாங்காதீங்க. இல்லை சார். இப்போ என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குங்க சார்.
ஆனா அதுல ஒரு 2,80,000 கொடுத்தா எனக்கு பைக்கே வந்துரும் இல்லைங்க சார். அதுதான் இப்ப ஸ்மார்ட் பீப்புள் அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அந்த 280 கொடுத்து நீங்க பைக் வாங்காம இந்த 498 அப்படியே இருக்கட்டும், இதை நீங்க SWP போர்ட்ஃபோலியோ கன்வெர்ட் பண்ணிடுங்க, லோன்ல பைக் எடுத்துருங்க. ஓகே. இப்ப லோன் இஎம்ஐ 5,800 இருக்கும், அந்த 5,800 இந்த 498 SWP போர்ட்ஃபோலியோ கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆமாங்க சார். அதுல இருந்து பே பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ கையில இருந்து நான் ஒரு இஎம்ஐ கூட கட்ட எதுவுமே பே பண்ண தேவையில்ல. ஓகேங்க சார். நீங்க அதுல இருந்து 5,800 இஎம்ஐ போயிட்டு இருக்கட்டும், ஓகே, அது ஒரு 5 வருஷம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகேங்க சார். ஓகே, இப்போ இது 5 வருஷம் ஒரு இஎம்ஐ கூட நான் கட்ட தேவையில்ல, பைக் நான் அந்த 5 வருஷம் நான் என்ஜாய் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கான இஎம்ஐ எல்லாமே SWP இருந்து வந்து அதுவா இங்க SWP இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வரும், அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ எடுத்துப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துட்டே இருக்குன்றீங்க சார். இதுல என்ன பெரிய ஸ்மார்ட்டான விஷயம்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல நீங்க 5,800 இஎம்ஐ கட்டினீங்கன்னா 3,48,000 இஎம்ஐ ஃபுல்லா கட்டியிருப்பீங்க. 4,98 இருந்துச்சு இல்லையா, ஆமாங்க சார். அதுல 3,48 நீங்க இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. ஓகேங்க சார். அது போக ஒரு 4,40,000 உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா 5 வருஷத்தில் நான் வந்து பைக் வாங்கிட்டேன், நான் ஒரு இஎம்ஐ கூட நான் கட்டல, அது ஆட்டோமேட்டிக்காக நான் SIP பண்ணதே எனக்கு பேமெண்ட் பண்ணிருச்சு. ஸோ பைக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு, ஓனர்ஷிப் என்கிட்ட தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் 4,98,000 SWPயில் எடுத்து போட்டது இப்போ 4,40,000 பைக்கும் கிடச்சிருச்சு, 4,40,000 காசும் கிடச்சிருச்சு. அதான் சார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசாமல் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கேட்டு நான் அன்றைக்கே வந்து ஒரு அப்பாச்சி பைக்காச்சும் வாங்கியிருப்பேங்க சார் நான். ஸோ இப்போ நீங்கள் 5 வருஷம் முடிவில் அந்த 4,44 வச்சு ஆல்ரெடி உங்கள் கையில் ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்குது, நீங்கள் ஒன்று அது ரெண்டத்தையும் சேர்த்து வேறு பெரிய பைக்காக வாங்கிக்கலாம். அந்த 4,40,000 வச்சு வேற ஒரு இன்னொரு பைக்கை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் பைக்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், அப்கிரேடேஷன் பண்ணி பெரிய பைக்குக்கு போகலாம். ₹1 இஎம்ஐ கூட கட்ட மாட்டீங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 வருஷம் தான் நீங்கள் SIP போட போகிறீங்க. எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க புது பைக்ஸ் நீங்க வாங்கிட்டே போகலாம், ரொட்டேஷன் பண்ணிட்டே போகலாம். அண்ட் ஸ்டில் உங்கள்கிட்ட அந்த எவ்ரி 5 இயருக்கு முடிவில் உங்கள்கிட்ட பணம் இருக்கும். ஓகே சார், இதோட அவுட்லைன் சிம்பிளாக சொல்கிறேன் சார். நான் இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கினா 2,05,000 வரும், அதுக்கு நான் இஎம்ஐ ஃபுல் லோன் போட்டு தான் நான் வாங்கணும். அதுக்கு பதிலாக ஒரு 5 வருஷம் நான் விட்டுட்டு வாங்கினேன்னா அன்றைக்கி 2,80,000 இருக்கும், அதுக்கு இஎம்ஐ போட்டுனா 5,800 இருக்கும். அந்த இஎம்ஐ காஸ்ட்டை இன்னிலிருந்து நான் SIP போடுறேன், 4,98,000 எனக்கு வந்திருக்கும். அந்த பணத்துலேருந்து SWP போட்டு ஒரு பணம் வந்து எனக்கு மாதம் மாதம் வரும். அந்த பணம் என்ன ஈக்குவலண்டான அமௌண்ட்னா இந்த 2,80,000 இஎம்ஐ வருது இல்லை. ஸோ அது வந்து இந்த SWP 5 வருஷம் கழிச்சு பைக் 2,15 2,80 ஆயிருக்கும், அந்த 2,80க்கு தான் 5,800 இஎம்ஐ. ஓகே, ஸோ இப்போ SWPலேருந்து எடுத்துறேன், நான் ஒரு இஎம்ஐ கூட கட்ட தேவையில்ல. ஏன் 5 வருஷம் லோன் முடியும் போது வண்டி எனக்கு சொந்தமாயிரும், லைக் வாங்கும்போதே வண்டி எனக்கு சொந்தம் தான், ஒரு இஎம்ஐ கூட கட்டியிருக்க மாட்டேன். இதெல்லாம் போக வாங்கும்போது வண்டி உங்களுக்கு சொந்தம் இல்லை, வாங்கும்போது பைக் பேங்க்குக்கு தான் சொந்தம். ஓகே சார், பேங்க்குக்கு தான் சொந்தம், இருந்தாலும் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். பட் 5 வருஷம் முடிவில் பைக் எனக்கு சொந்தமாயிரும். அது இல்லாமல் என் போர்ட்ஃபோலியோவில் 4,40,000 காசு இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் லைஃப் லாங் முழுக்க 5 வருஷத்துக்கு புது வண்டி வாங்கிட்டே இருக்கலாம். அண்ட் எகைன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பணம் இருந்துகிட்டு இருக்கும். சார் ஆக்சுவலி நம்ம வந்து ஹோம் லோனுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அண்ட் கார் லோன்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பைக் லோனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நாம் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம்னு நினைக்கிறேங்க சார். கைஸ், ஆக்சுவலி இதில் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களோட 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா பைக் வாங்க முடியாமல் எவ்வளோ நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன், இது ஆக்சுவலி பக்கா பிளான். இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இது பிளான் பண்ணியிருப்போம். ஒரு ₹6,000 SIP எனக்கு லைஃப் லாங் முழுக்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ரொட்டேஷன் பண்ண முடியும்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆனாலுமே கூட இது ஒவ்வொரு பைக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு லோன் அமௌண்ட் மாறுற மாதிரி, SWPக்கு மாறுற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பைக் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கோல்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக சார்ட்டு கேளுங்க. உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி சார் அண்ட் அவங்களோட டீம் வந்து உங்கள் கோல்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மறக்காம கௌஷிக் சாரோடைய வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you on the next. சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க.